ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டாச்சு, இது 3வது வீடியோ. முதல் கொஸ்டின், தேசபந்து சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ், இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்குங்க. ஒவ்வொரு கொஸ்டின் நமக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அதற்காக எல்லா கொஸ்டினும் அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு கொஸ்டின் தான் அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படி இருந்து கேட்பாங்க. அதனால இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பார்த்துக்கலாம். அல்லது நீங்க இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு, அதை படிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல இருந்தும் கொஸ்டின் வரும். அடுத்த கொஸ்டின், அகில இந்திய மாநில இடதுசாரி மக்கள் மாநாடு டேசாம் ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 1936ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின், பின்வருபவர்களில் யார் 1890 இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர்? இதுமாரி கொஸ்டின்லாம் நீங்க இது இங்கிலீஷ்ல பாருங்க. இந்தியன் சோசியல் ரிஃபார்மர்ஸ் இன் 1890. இது யாருன்னா KN நடராஜன். இப்படி ஒரு இயக்கம் இருக்கிறதே இப்பதான் எனக்கு தெரியும். KN நடராஜன் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. இதுமாரி கொஸ்டின்லாம் நீங்க புக்ல இருக்காது. நீங்க இதுமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள், இது பாலிட்டியில இருக்கிறது, எட்வின் ஹேட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிறவர் தான். அடுத்த கொஸ்டின், 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேவல் பிரபு. இதுல இருக்கிற 4 கொஸ்டினுமே நீங்க டீப்பா அனலைஸ் பண்ணும். ஏன்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் ஈஸி தான். போன குரூப் 2ல, அதாவது 2022 கேட்கப்பட்ட குரூப் 2ல 2ஆம் வட்டமேசை மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். தலைமை தாங்கியவர் கிடையாது, அவர் இருக்கிற 2ஆம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற போது இந்தியாவின் ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இத ஞாபகம் வச்சுங்க. இந்த வேவல் பிரபு ஆட்சி காலத்துல மொத்தம் 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வேவல் மாநாடு 1945. அடுத்ததா இடைக்கால அரசு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அது 1946ல. இது ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுங்க. இடைக்கால அரசு இவர் ஆட்சியில தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவருடைய பதவியில இருக்கும்போது தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நீங்க லின்லித்துக்கோ அப்படின்னு எழுதிடக்கூடாது, இதை நீங்க பாத்துக்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின், அடுத்தது லின்லித்துக்கோ, அவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இவர் 1940 ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிற ஒரு இதை வெளியிட்டிருப்பாரு. ஆகஸ்ட் நன்கொடை இதை வெளியிட்டிருப்பாரு. அது மவுண்ட் பேட்டன். இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவர் தான் பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திர இந்தியாவின் கடைசி ஆங்கில வைஸ்ராய் அப்படிங்கிறதும் இவர் தான். இதை ஞாபகம் வச்சுங்க. ஜூன் 3 திட்டத்தை அமல்படுத்தியிருப்பாரு இவர் தான். இது ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் போலாம். பொறுத்துக, மங்களூர் உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை அப்படிங்கிறது. இதை பொறுத்தனோம்னா இதற்கு சரியான விடை மங்களூர் உடன்படிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1784, பாரிஸ் உடன்படிக்கை 1783, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை 1794,
அலகாபாத் உடன்படிக்கை 1765. இதை கரெக்டாக பொருத்தணும். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடமும் ஆண்டுகளும். டெல்லியில எப்ப நடைபெற்றது அப்படின்னா நீங்க இதை பாருங்க, 1932. இதற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதை பத்தி எக்ஸாக்ட் கொடுக்கல. அடுத்தது லாகூர்ல 1893, அலகாபாத்ல 1888, சென்னையில 1887. இந்த சென்னை மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் 1884 சென்னையில பக்ருதீன் தியாப்ஜி வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. மொத்தம் 607 பேர் வந்து கலந்துருப்பாங்க இந்த சென்னை மாநாட்டுல. அடுத்ததா அலகாபாத் மாநாடு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது 1888 நான் சொல்லிட்டேன். இது வந்து ஜார்ஜ் யூலே வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. இவர் தான் முதல் ஆங்கில தலைவர், தலைமை தாங்கிய ஆங்கில தலைவர் அப்படிங்கிறது இந்த ஜார்ஜ் யூலே தான். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது லாகூர் எப்பன்னு பார்த்தோம்னா 1893 தலைமை தாங்கி இருப்பாங்க. அடுத்தது டெல்லியில 1932 தலைமை தாங்கி இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியம் கிடையாது, இந்த டெல்லியும் லாகூரும். ஆனா எது இம்பார்ட்டன்ட், தலைவர்கள் தலைமையேற்று நடத்திய மாநாடெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை முதல்ல பார்த்து வச்சுக்கீங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மூக்நாயக் என்னும் இதழை எந்த மொழியில் அம்பேத்கர் வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அது மராத்தி மொழி. இது மட்டும் இல்லாம இவர் இன்னொரு பத்திரிகை வெளியிட்டிருப்பாரு. அது என்னன்னா பகீஷ் கிருத் பாரத் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் வெளியிட்டிருப்பாரு. இதுவும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சந்திரிகையின் கதை யாருடைய தொடர்புடையது அப்படின்னா பாரதியார். இவர் பாரதியார் இயற்றிய உரைநடை நூல் அப்படின்னு சொல்லலாம் சந்திரிகையின் கதை அப்படிங்கிறது. அடுத்ததா தாகூரின் மனைவி இது மிருணாளினி தேவி. இதை நீங்க நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. மிருணாளினி தேவி, இதை பார்த்து வச்சுங்க. அடுத்து இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார்? கேப்டன் மோகன் சிங். நீங்க சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா நிறுவியவர் வந்து கேப்டன் மோகன் சிங். தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் அப்படின்னா சுதேசி தினமாக. எந்த மாவட்டத்தில் அப்படின்னு கேட்கலாம், இல்லது எந்த இடத்தில் கேட்கலாம், அதை ஞாபகம் வச்சுங்க, திருநெல்வேலி. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யும். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசி மித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது. இதுல 1, 2 ஆகிய இரண்டும் தான் சரி, இந்த 3ல இது தவறு. இதை பாத்துங்க, இது வந்து 10th புக் பேக் கொஸ்டின்லயே இருக்கு. 10th புக் பேக் கொஸ்டின்ல இருக்கு, நீங்க அதை பாத்துங்க. அடுத்த கொஸ்டின், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. இரண்டாவது, காரணம் தென்னிந்தியாவின் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். கூற்று காரணம் சரி, இதனை ஞாபகம், கூற்று காரணம் சரி. அடுத்து 1806 ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின்விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், நாட் ட்ரூ. இதை ஞாபகம். இதுல புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது என்பது இதுல சரியானது அல்ல. மற்ற 3மே சரிதான், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சாகித்ய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா அது அயோத்திதாசர். 33வது கொஸ்டின் பாருங்க, 133. பிரார்த்தன சமாஜ் இது என்ன அப்படி எப்ப தொடங்கப்பட்டிருக்குன்னா 1867. அடுத்து விதவை மறுமண சங்கம் இது 1861 தொடங்கப்பட்டிருக்கும். பூனே சர்வஜனிக் சபா இது 1870 தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்தது தக்கான கல்விக் கழகம் 1884 தொடங்கப்பட்டிருக்கும். இந்த 2 ஞாபகம் வச்சுங்க. இது வந்து எம்ஜி ரானடே பூனே சர்வஜனிக் சபாவும் தக்கான கல்விக் கழகம். அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1926. இதற்கான மசோதா, இந்து சமய அறநிலைய சட்டம் மசோதா எப்ப கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னா 1922 கொண்டு வரப்பட்டிருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. பின்வருவற்றை கால வரிசைப்படுத்துக. பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், சாதாரண சதன், ஆரிய சமாஜம். இதை வரிசைப்படுத்தினா
1 2 4 3 இதை வரிசைப்படுத்தி கரெக்டாக எழுதிங்க. பிரம்ம சமாஜம் இப்பதான் பார்த்தோம் முன்னாடியே. இங்க பாருங்க, பிரார்த்தன சமாஜம் 1867, பிரம்ம சமாஜம் 1828 நினைக்கிறேன். அடுத்து சாதாரண சதன் ஆரிய சமாஜம் 1875 நினைக்கிறேன். இதெல்லாம் பொருத்தணும்னா இது கரெக்டாக வரும். இதை பார்த்து பொருத்திக்குங்க. இந்த சாரதா சதன்கிறது 1882 தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்தது இதை பொருத்தணும்னா இதற்கு சரியான விடை இதுதான். அடுத்து இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஸ் என அறியப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி என்று அறியப்பட்டது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஏன்னா இதை நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த நிறைய பேர்த்துல நான் ஏதாவது தவறான புரிதல் வைத்து அதை தவறாக சொல்லியிருக்கலாம். நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கோ அந்த ஒரு கொஸ்டினை வச்சு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். நன்றி.